உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்குற திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாயிருக்கும் தமிழ் படமான டெஸ்ட். இந்த படத்துல மாதவன், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த கிரிக்கெட் பெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் டிராமா அந்த மாதிரி அதுல ஒரு சோஷியல் ஆங்கிளும் இருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு தெரிஞ்சுது. ஸோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸும் டீப்பாக எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் படம் பூர்த்தி செய்தா ஓவராலாக எங்கேஜிங் ஃபேக்டரா படம் எப்படி கிளிக் ஆகுது இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸ். அர்ஜுன் அப்படிங்கிற கிரிக்கெட்டர் ரோலில் சித்தார்த், அண்ட் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ரோலில் நயன்தாரா, அண்ட் ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு உலக அளவில் பிரசித்தி பெறணும், அதோட பயன் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்டா மாதவன். இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப் ஈவெண்ட்ல அடுத்து ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டுக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு சின்ன ஒன்லைனாக ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் டீப்பாக டிக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, சித்தார்த் தன்னோட கேரியரோட அஸ்தமனத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. தன்னோட டெஸ்ட் மேட்ச், அதாவது கடைசி டெஸ்ட் மேட்சை எதிர்நோக்கி அவர் காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆன் தி அதர் ஹேண்ட் நயன்தாராவுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல அவங்க இருக்காங்க. ஒரு IVF ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பணமும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அவருடைய கணவராக வர மாதவன் தன்னுடைய ப்ராஜெக்ட் சீக்கிரம் சாங்ஷன் ஆகணும், அதுக்கும் பணம் தேவைப்படுது. அது இல்லாமல் அது சம்மந்தப்பட்டு கடன் வாங்கியிருக்கிறதுனால கடன்காரர்கிட்ட தப்பிக்கிறதுக்கும் அவருக்கு நிறையா பணம் தேவைப்படுது. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸும் ஒரு இடத்துல கொலைட் ஆகுறாங்க. அவங்க அடுத்தடுத்து எடுக்கிற முடிவுகள் இந்த 3 கேரக்டர்ஸுமே எப்படிலாம் பாதிக்குது, அவங்களோட லைஃப்பை எப்படிலாம் சிதைக்குது அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த டெஸ்ட். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சாரா என்கிற சரவணன் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல மாதவன் ஆரம்பத்துல ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குறாரு. அவரோட அந்த குறிக்கோள், அந்த விஷன், அது எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு அதை விட்டு கொடுக்காத ஒரு ஆளா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே மிரட்டியிருக்காரு. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் அவரோட கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஓவர் போர்டு போயிட்டாரோ, கொஞ்சம் ஓவர் த டாப் நடிப்பு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஒரு இன்னும் மேட்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கும். ஓவராலாகவே ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஓவர் ஆக்டிங்னால அந்த ஒரு மீட்டர் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. குமுதா அப்படிங்கிற ஸ்கூல் டீச்சர் ரோல்ல நயன்தாரா, அவங்களுமே அந்த கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸை பக்காவா கடத்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலுமே புரிஞ்சுக்காம வேற தன்னோட கொள்கையே இது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃபை வாழ்றாரு. குடும்பத்தை பத்தி பெருசா அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, தன்னோட ஆசைகள் பற்றி அவங்க பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தையும் அந்த கோபத்தையும் சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களும் ஒரு சீன்ல அந்த பர்ஸ்ட் அவுட் ஆறப்போ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சீன் தவிர்த்து மீதி எல்லா காட்சிகளும் ஓரளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க நயன்தாரா. கிரிக்கெட்டர் அர்ஜுனா, சித்தார்த், நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம மைண்ட்ல போறாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படின்னு நினைக்கிறேன். டாடா அப்படிங்கிற அந்த நிக்நேம் அவருக்கு இருக்கிறது. அப்புறம் அர்ஜுன் அப்படிங்கிறது சச்சினுக்கு ரைமிங்கா இருக்கிறது. இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம மனசுல போறாங்க. எல்லாத்தையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு கேரக்டரா தான் எனக்கு அது தெரிஞ்சது. அந்த கேரக்டரை ஈஸாவே கேரி பண்ணியிருக்காரு சித்தார்த். ஆரம்பத்துல அவர் எல்லாத்துக்கும் அந்த அட்டென்ஷன்லேயே இருக்கிறது, வெறப்பா பேசுறது, எல்லார்கிட்டையும் திமிரா ஹேண்டில் பண்றது, இந்த விஷயங்கள் கொஞ்சம் உறுத்தினாலும் அவரோட கேரக்டரே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நடிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் பழகிடுது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல இந்த நடிப்பு தான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு இன்னுமே ஒரு மெருகேற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கதைக்கும் சித்தார்த்தோட கேரக்டர் எழுதப்பட்ட அந்த விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபெயில் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். படத்துல சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரா சித்தார்த்தோட ஒய்ஃபா மீரா ஜாஸ்மின் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. பாசமிகு அம்மாவாக அவங்க ஒழுகிற காட்சிகள் எல்லாத்துலேயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பர்ஸ்ட் அவுட் சீன் இருக்கு. அதுல கொஞ்சம் இவங்களும் அதீத நடிப்பை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கலாம். எல்லாருமே ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனாலேயே என்னமோ அவங்க நல்லா நடிச்ச காட்சிகள்லாம் நம்ம மனசுல நிற்காம இந்த ஓவர் ஆக்ட் பண்ணது மட்டும் மனசுல நிற்கிற மாதிரி ஆயிருதுன்னு நினைக்கிறேன். சென்சிபிளான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ல காளி வெங்கட் அண்ட் எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கிற ஒரு ரவுடி கேரக்டர்ல ஆடுகளம் முருகதாஸ் போறாங்க. நாசர் ஒரு சீனுக்கு மட்டும் பிரசன்ட் போடுறாரு. இந்த மாதிரி வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே அங்கங்க சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட பாசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சுமன்குமார் அண்ட் சசிகாந்தோட ரைட்டிங்ல பிரமிஸ் அப்படிங்கிறது, இந்த படத்தோட பிரமிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேருமே அவங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஒரு பெரிய டெஸ்ட் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அந்த ஒன்லைனா பார்க்குறப்போ தோணுதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் மேட்ச் நடக்குது, இந்தியா பாகிஸ்தானோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச் இந்த 3 கேரக்டர்ஸோட
ஒரு ஃபேட்டையும் தீர்மானிக்குது அப்படின்னு அந்த கொண்டு வந்து சேர்த்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஒன்லைனா இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் புதுசா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா எனக்கு மாதவனோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறாரு, சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும், தன்னோட கண்டுபிடிப்புகள் மூலமா மக்களுக்கு நன்மை விளையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் தன்னோட விஷயத்த ஆரம்பிக்கிறாரு, தன்னோட மிஷனை வந்து ஆரம்பிக்கிறாரு. பட் போக 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 அவரை எல்லாரும் சேர்ந்து கிரஷ் பண்றது, அந்த ப்ரெஷர் போடுறது, ஒரு கட்டத்தில் அவர் பிரேக் அவுட் ஆகுறது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டை நோக்கி போறது, அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற தடநிலையான முடிவுகள், அந்த கிரே ஷேடை நோக்கி அந்த கேரக்டர் போறது, இது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா நமக்கு ஃபீல் ஆகுது. யார் அந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதை மாதவனுமே சிறப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே, அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரைக்குமே சிறப்பா வெளிப்படுத்தினார் தன்னோட நடிப்புல அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு ப்ராடக்ட்டை தான் டெலிவரி பண்ணியிருக்காரு டைரக்டர் சசிகாந்த். வீரத் சிங் கோஹிலோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், டி.எஸ். சுரேஷோட எடிட்டிங்கா இருக்கட்டும், சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த படத்துல அறிமுக இசையமைப்பாளரா வராங்க. அவங்களோட ஒர்க்குமே பிஜிஎம்ல ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பக்காவா கிளிக் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த படத்துக்கு அந்த டெக்னிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. எங்கெல்லாம் ரைட்டிங் டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த டெக்னிக்கல் ஏரியா கொஞ்சம் கிளிக் ஆகிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சாவே படம் தப்பிச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி சக்தி ஸ்ரீ கோபாலனோட பாடல்கள் அந்த அளவு எஃபெக்டிவா இல்லைனாலும் பிஜிஎம்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் சித்தார்த்தும் மாதவனும் ஃபர்ஸ்ட் கன்ஃபரன்டேஷன் நடக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிக்குவாங்க, ஒரு காலை வாடுற மாதிரி பேசிக்குவாங்க. அந்த இடத்துல அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் வந்து வைப்ரேஷன் மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. அது படம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த பிஜிஎம் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டியும் நிறைய எமோஷனல் காட்சிகளையும் பிஜிஎம்மாக நிறைய இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க சக்தி ஸ்ரீ. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்டர்வல் பாயிண்ட்டை நெருங்க 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 கொஞ்சம் நமக்கு அயற்சி ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை கன்வே ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில மாதவன் சிக்கிட்டு இருக்காரு. நயன்தாராவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அர்ஜுன் அதாவது சித்தார்த்துக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த ரிப்பீட் மோட்ல காட்சிகள் வரதுனால இன்டர்வல் பாயிண்ட் வர சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நமக்கு ஒரு அயற்சி ஏற்படுது தான். பட் அதுக்கப்புறம் இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர அந்த கிட்னாப்பிங் ட்ராமா கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொண்டு வருது. பட் அந்த கிட்னாப்பிங் ட்ராமால என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை கொஞ்சம் ஓவர் போர்டா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு பேரலா காட்டி அதையுமே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படியே எடுத்துட்டு போனது கொஞ்சம் அந்த ஃபிளேவரை மிஸ் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பபுள் கம் ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபிளேவர் போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஒரு ஆடா ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல அந்த கிட்னாப்பிங் ட்ராமாவும் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி அதை ரிப்பீட் ஆகாத மாதிரி காட்சிகள் அமைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிளேவர்ல படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த கிட்னாப்பிங் ட்ராமா அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்த படத்துல ஆங்காங்கே சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் எட்டிப்பாகுது. உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெட்டிங் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆக, அதாவது ஒரு பிளேயரை இன்வால்வ் பண்ண ட்ரை பண்றாரு ஒரு நகைக்கடைக்காரர். அதுக்காக அந்த பிளேயரை அப்ரோச் பண்றதுக்கு தன்னோட ஓன் நம்பர்ல இருந்தே அவருக்கு வந்து கால் பண்றாரு. அதை போலீஸும் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இந்த அளவு லெத்தார்ஜிக்கா ஒரு பெட்டிங் பண்றவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அண்ட் நயன்தாரா ஒரு கட்டத்துல சித்தார்த்தோட பையனை வந்து ஒரு கோயிலேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, பையன் எங்க கூட தான் இருக்கா இன்ஃபார்ம் பண்றான்னு நினைக்கிறப்போ ஃபோன் வந்து அவங்களோட ஃபோன் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே சார்ஜ் போட்டால் அந்த பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா, அதை பண்ணவே இல்லை. அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் அதை பண்ணாதனால தான் செகண்ட் ஹாஃப்ல அந்த கிட்னாப்பிங் ட்ராமா அப்படிங்கிறது கொஞ்சம் எலாங்கேட்டடா போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்து ஸ்டேஜிங்காகவும் படத்துல நிறைய இடங்கள்ல சில பிரச்சனைகள் தட்டுப்படுது. அது கொஞ்சம் ஃபேக்கான ஒரு ஃபீலையும் படத்துக்கு கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன். ஐடியாவா சிலது நல்லா இருந்தாலும் அது எக்ஸிகியூஷனா ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ கொஞ்சம் சொதப்பலாவே ஃபீல் ஆகுது. பர்டிகுலர்லி அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நல்ல மொமெண்டா ஆன் பேப்பர்ல சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிக்கிறது, அதுவும் ஃபாஸ்ட் போலிங்ல அடிக்கிறதுலாம் எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான எக்ஸிகியூஷன் விஷயங்கள் கொஞ்சம் மக்களை காட்டியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த T20 யுகத்துல வந்திருக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அது டெஸ்ட் மேட்ச் சுவாரஸ்யமா இருந்துச்சா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். பட் உங்களுக்கு இந்த 5 டே டெஸ்ட் மேட்ச்லாம் பிடிக்கும், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் மேபி உங்களுக்கு கிளிக் ஆகலாம். இந்த படத்தை நான் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியா இருக்கிற இந்த படம் தமிழ் உள்ளிட்ட பல மொழிகள்ல வெளியா இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.